பாஜக மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. எடப்பாடி அதிருப்தி. முறிகிறது கூட்டணி. அதாவது அதிமுக கூட்டணியில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற திட்டமிட்டுள்ளது. மேலும் இது அரசியல் வட்டாரங்களில் இது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தற்போது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் வெறும் 4 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தற்போது 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளது. அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அந்த வகையில் பாஜக அதிமுகவிடம் இப்போதே பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. வரவிருக்கும் தேர்தலில் அதிக இடங்களை பெற வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் இரு கட்சிகளும் இடையேயான உறவில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளின் தலைவர்களும் இந்த விவகாரம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. எனினும் அரசியல் களத்தில் இந்த கூட்டணி தொடர்பான எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவுக்கு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் அதிமுகவிடம் பாஜக எத்தனை தொகுதிகளை கேட்கும், எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பது தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரிய வரும். அரசியல் கட்சிகளின் வியூகங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆகியவை தேர்தலின் முடிவுகளை நிர்ணயிக்கும். இது முக்கிய காரணியாக இருக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இரு கட்சிகளும் விரைவில் ஒருமித்த கருத்து வருமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏனெனில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்படுவது அவ்வளவு எளிதல்ல. இரு கட்சிகளின் தங்கள் பலம் மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மேலும் பாஜகவின் இந்த முயற்சி அதிமுகவுக்கு எவ்வளவு தூரம் சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்கும் என்பது தேர்தல் முடிவுகளின் போதுதான் தெரிய வரும். அதாவது பாஜக எவ்வளவு தொகுதிகளை கேட்பது அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்தை ஒரு சவாலாக இருக்குமா அல்லது இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது வெற்றியை தருமா அல்லது அரசியல் வல்லுநர்கள் தேர்தலை உன்னிப்பாக இதையே கவனித்து வருகின்றனர். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாஜக அதிக தொகுதிகளை கேட்பதால் எடப்பாடியே கட்சிக்குள் நேரடியாக எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார். அதன் விளைவாக பாஜக கூட்டணியுடன் அதிருப்தியில்தான் இருக்கிறார். இதனால் பாஜக உடனான கூட்டணி முறிக்கவும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.